வேட்பாளரை களம்பி இருக்கிறாங்க. அதிமுக மிகப்பெரிய ஒரு மெகா ஒரு தேர்தல் பணிக்குழு அமைச்சிருக்காங்க, ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய கட்சிகள் போட்டியிடும் போது நீங்கள் எந்த அளவுக்கு போட்டி அளிக்க முடியும்னு பெரிய கட்சிகள்லாம் என்ன சொல்றீங்க? பணபலம் அதிகமா உள்ள கட்சிகளா இல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளா? அப்படின்னா என்ன சொல்றாரு? எங்களை சின்ன கட்சி அப்படிங்கிறீங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்க பெரிய கட்சிகள். சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்படிதான் நான் சுயேட்சாவே நின்னேன். இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரா குக்கர் சின்னத்தில் போட்டியிடுற வேட்பாளர் சிவபிரசாந்த். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் தான் முடிவு செய்வாங்க. இதுல பணத்தை செலவு பண்றதுனால ஒன்றையும் வெற்றி பெற முடியாது. நாங்கள் திமுக கூட்டணியை மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுறோம். எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் எங்கள் துணை பொதுச்செயலாளர் முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் தலைமையில் 287 பேரப்பா 294 பேர் தேர்தல் பணி கூட ஆரம்பிச்சு அமைச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் தர உங்களுக்கு. திமுகங்கிற ஆட்சியின தேர்தல் அறிக்கையில சொன்னதை எதையும் செய்யலவங்க. இன்னொன்னு சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக இந்த தேர்தல் முடிவு அமையணுங்கிறதா எங்க கோரிக்கை. தேர்தல் நேரத்தில் எங்க பிரச்சாரத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க கவனிச்சு வருவீங்க. இப்ப இந்த அதிமுக இது வரைக்கும் அதிமுக அப்படின்னாவே எலெக்ஷன்ல ஃப்ரண்ட்ல முதல்ல இருக்கும். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், தேர்தல் வேட்பாளராக இருக்கட்டும், அல்லது தேர்தல் அப்படின்னாவே மற்ற கட்சிகளுக்கு எக்ஸாம்பிளா இருந்துதான் இருந்திருக்காங்க. இப்ப நீங்க இது வரைக்கும் தேர்தலில் போட்டிடுறாங்களா இல்லையாங்கிறது கூட ஒரு அதிகாரப்பூர்வம் அறிவிக்கல, வேட்பாளர் அறிவிக்கல. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்களே சொன்னீங்க அம்மா இருந்த வரைக்கும் சொல்றீங்க. அம்மா இருந்த வரைக்கும் சொல்றீங்க. உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. இப்ப அம்மா இல்ல, அங்க அம்மாவுடைய சின்னமும் இன்றைக்கு செயல்படாம இருக்கு. அதுக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடர்ந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த நிலைக்கெல்லாம் யார் காரணம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். யாருடைய சுயநலம், பதவி வெறி, பணபலம் இருக்குங்கிறதுனால எதையும் சாய்த்து விடலாம்ங்கிற ஒரு கட்சியையே கைப்பற்றி விடலாம், அபகரித்து விடலாம் அப்படின்னு புரட்சி தலைவர் என்ன அடிப்படையில் அந்த கட்சியை தொடங்கினாரோ அந்த சட்ட விதிகளையே திருத்தி அமமுக வேட்பாளர் ஆக சிவபிரசாத் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு வேட்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சிவபிரசாத் அமமுக தரப்பில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களாக சுமார் 294 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்.